நெல்லையில் இருக்கும் சூழல் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், சொல்லுங்க, இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக நெல்லையில் தற்போது சூழல் எப்படி உள்ளது? வணக்கம். அதாவது விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைய தினம் அதாவது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தபடி அந்த அனைத்து கட்சியினுடைய முழு கடையடைப்பு போராட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்கலாம், நான் தற்போது நின்று கொண்டிருக்கிறது திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையம் சந்திப்பு பேருந்து நிலையம் செல்லக்கூடிய இந்த சாலை மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த சாலை தற்பொழுது வெறிச்சோடி கிடக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். மிகவும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இந்த இடத்தில் மட்டுமே பெரும்பாலான கடைகள், வணிக நிறுவனங்களும் பெரிய கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளான காபி, டீ, பால் மற்றும் மெடிக்கல்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கான அந்த கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மற்றபடியாக அனைத்து கடைகளும், அதாவது திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரையில் திருநெல்வேலி நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் பாலை தினசரி மார்க்கெட் மற்றும் டவுன் தினசரி மார்க்கெட் என அனைத்து பகுதிகளிலுமே பெரிய வணிக நிறுவனங்களும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மார்க்கெட், தினசரி மார்க்கெட்டில் பொறுத்தவரை அனைத்து சிறு வணிகர்களும் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் கடைகளை அடித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்களுடைய போராட்டத்தில் தற்பொழுது இந்த கடையடைப்பு போராட்டத்தில் அவர்கள் ஆதரவு தெரிவித்து பங்கேற்றுள்ளனர். இது மட்டுமின்றி அனைத்து கட்சியினர் சார்பிலும் குறிப்பாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தின் முன்பாக மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலர் அப்துல் வஹாப் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவருடைய சார்பு கட்சிகள், அதாவது அந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே கலந்து கொண்ட ஒரு சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் தொண்டையினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் முன்பாக, அதாவது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டிபிஎம் மைதீன்கான் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களை கைது செய்தனர். இதேபோன்று திருநெல்வேலி மாநகர் மட்டுமின்றி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும், கிழக்கு, மேற்கு, மத்திய மாவட்டம் என அனைத்து பகுதிகளிலுமே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. சுமார் ஆயிரக்கணக்கான இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கைது செய்துள்ளனர். இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த கட்சியினர் மட்டுமின்றி வணிகர்களும் வியாபாரிகளும் ஆதரவு தெரிவித்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 70% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் என்பது ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம்.